தமிழ்நாட்டு மக்கள் லாரன்ஸ் அவர்களுக்கு ஓட்டு போடல, விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லட்டும், அவர் டைம் கேட்கட்டும். சரி, அப்படி அவர் கேட்கலன்னா பரவாயில்ல, ஏன்னா அவர் வேண்டுதல்ல இருக்கிறாராம். நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதல்வர் ஆயிட்டேன்னா 5 வருஷம் நான் மௌன விரதம் இருக்கேன் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காராம். அதனால அவர் வாய திறக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் அவருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்க லாட்ரி அர்ஜுனா அவர்களும் வழக்கணம் ஆனந்த் அவர்களுமாவது இதுக்கு பதில் சொல்லணும். பிகாஸ் அவங்க இப்போ விஜய்க்காக நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க என்ன ஓட்டு கேட்க வரும்போது எப்படிங்க வந்தீங்க? தாவேக்கால இருந்து என்ன கேட்டீங்க? நண்பா நண்பீஸ் அப்படின்னு ஓட்டு கேட்டீங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு ஒரே மாசத்துல நாய்கள் ஆயிட்டம் பண்ணாங்கல்ல. ஓட்டு போடுறது எங்களோட கடமை தான், ஆனா கேள்வி கேட்கறது எங்களோட உரிமை. லாரன்ஸ் அவர்கள் எந்த அடிப்படையில கேள்வி கேட்கிறாரு? அட்லீஸ்ட் உங்க தாவேக்காவின் சார்பா இதுக்காவது நீங்க அவரை கொஸ்டின் பண்ணுங்க. நீங்க ஏங்க எங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு எங்களுக்கு செய்ய தெரியும், எங்களுக்கு போக தெரியும், நீங்க ஏங்க கேள்வி கேக்குறீங்கன்னு கேளுங்க. அவரு நாயா இருக்க விருப்பப்பட்டாருன்னா யாரு வீட்டுல போய் அவர் நாயா இருக்கணுமோ அங்க இருக்கட்டும்ங்க, தனிப்பட்ட விதத்துல வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களை பொதுவா நாய்கள் சொல்றதுக்கு என்ன காரணம்? நீங்க ஆட்சிக்கு ஒரே மாசத்துல நாய்கள் ஆயிட்டோமா ஓட்டு போட்டவங்களா? நண்பா நண்பீஸ், அண்ணா தங்கச்சி அக்கா, நான் விஜய் மாமா விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ஏய் நாயா ஓட்டு போடுன்னு நீ கேட்க வேண்டியதானே? அப்படியே கேட்டீங்க. இன்னைக்கு இப்படி நாயின்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் ஆட்சியில இருக்கவங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களோ சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க யாருங்க? நீங்க லாரன்ஸ்ன்னு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ்நாட்டு மக்கள் தான், அத மறந்துடாதீங்க. பேய் பிசாசு கூடயே பேசி பழகப்பட்ட உங்களுக்கு எப்படிங்க மனுஷங்களை கண்ணுக்கு தெரியும்? நாய் நரிலாம் தான் தெரியும். அதுக்காக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டு மக்களை அபியூஸ் பண்ணாதீங்க. நீங்க யாரு நாயின்னு சொல்றதுக்கு? ஒழுங்கா பிரஸ் மீட் கொடுத்து மன்னிப்பு கேளுங்க.